தேசத்தில் சாப நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே, உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. கண்ணீர் சிந்தி கதறி நாங்க அழுகிறோம், கண்ணீர் சிந்தி கதறி நாங்க அழுகிறோம். கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம், கரம் விரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே, உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. ஜீவநதி பெருகி ஓட வேண்டுமே, உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே, உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. ஜபசேனை எங்க எழும்ப வேண்டுமே, ஜபசேனை எங்க எழும்ப வேண்டுமே. உபவாச கூட்ட பெருக வேண்டுமே, உபவாச கூட்ட பெருக வேண்டுமே. உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே, உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே, சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. சாப நீங்கி சமாதானம் வரணுமே, தேசத்தில் சாப நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எல்லா வாய்களை திறந்து கர்த்தரை நோக்கி நம்ம ஸ்தோத்தரிப்போமா. ரபா நீ நாமா நீக்காமா நீராபா ஓ துராபா பாபா பாபா. கர்த்தருடைய நாமம் எத்தனை பெரிது. ஹல்லேலூயா. உலகத்துல இருப்போனையில காட்டில நம்மளுக்குள்ள இருக்கிற தெய்வம் பெரியவர். ரபா நீராபா சந்தா ரபா நீராபா நீராபா துராபா கரபா துராபா நீராபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 1000 நாள் அவருக்கு ஒரு நாள் போல, ஒரு நாள் அவருக்கு 1000 நாள் ஒரு நாள் போல. இன்னைக்கு சாந்தத்துக்குள்ள ஒரு அற்புதம் செய்ய முடியும். ஹல்லேலூயா. கண்ணீர் சிந்தி கண்ணீர் சிந்தி கதறி நாங்க அழுகிறோம், கரவிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். கண்ணீர் சிந்தி கதறி நாங்க அழுகிறோம், கரவிரித்து உம்மை நோக்கி பார்க்கிறோம். உந்த நாமம் மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே, இந்தியா ரட்சகரை அறிய வேண்டுமே. இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே, இருளில் உள்ளோர் வெளிச்சத்தையே காண வேண்டுமே. உந்த நாமோ மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. உந்த நாமோ மகிமைப்பட வேண்ட கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்ட கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். சாத்தான் கோட்டை தகர்ந்து விழ வேண்டுமே. ஜபத்தோட
செய்யுங்க. சாப நீங்கி சமாதானம் வரணுமே, தேசத்தில் சாப நீங்கி சமாதானம் வரணுமே. உந்த நாம மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே, உந்த நாம மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே, உந்தன் அரசு விரைவில் வர வேண்டும் கர்த்தாவே. ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம், ஜெபிக்கிறோம் நாங்கள் துதிக்கிறோம். அல்லேலூயா அல்லேலூயா. 13, 14, 13 படிப்போம். என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வைகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சு பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் மகிமை உள்ள நாள் என்று எண்ணுவையானா சொல்லி எண்ணுவையானான்ற. அப்போ இந்த நாள் என்ன நாள்? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. மனமகிழ்ச்சி தருகிற நாள், மனமகிழ்ச்சி தருகிற நாள் இது. மகிமையான நாள். தேவனுடைய மகிமை உங்க மேல இறங்கும். மகிழ்ச்சி யாருக்கு மகிழ்ச்சி இருக்குது? இப்போ நம்ம ஆளுங்களாம் பாரு, சர்ச்சினாவை பழைய புடவையோடு வருவாங்க. இப்போ நம்ம எனக்கு கூட சொந்த பந்தங்கிறாங்க தான். அந்த நிகழ்ச்சியை பார்க்கலாம் எங்கள் ஆண்டவருடைய நாள் தான் எனக்கு முக்கியமான நாள், தெரியுமா? இப்போ இந்த சோத்திர கூட்டம் கூட நாங்கள் நடத்தினோம். என்கிட்ட அதை பேசினார். அதான் சொல்கிறேன், உங்களுக்கு சில பேர் கோபம் வரும், சில பேர் உள்ளே திட்டுவீங்க, சிரிப்பாருக்கும் கோபமும் வரும். ஆமான்னு சொல்லுங்க. ஆமாம், ரெண்டும் இதில் இருக்கும். நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். அப்போ என்ன சொல்கிறாரு? என்னுடைய பரிசுத்த நாள் ஓய்வு நாள் ஆகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வைகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாளை மனமகிழ்ச்சி நாள் என்றும் கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையான நாளா எண்ணுவாயானா சொல்லணும். நீ என்ன சொல்லணும்? இப்போ உங்கள் வீட்டுக்காரர் தூங்கினே தான் இருப்பார், சர்ச்சைக்கு வர முடியாதபடி. இப்போ என் பையன்கிட்ட நேற்று முந்தானத்தை சொன்னேன், தம்பி இது என்ன நாள்? நம்ம ஆராதனைக்கு போகிற நாள் மனமகிழ்ச்சி நாள், மகிமையான நாள். இந்த இடத்துல நீ மகிழ்ச்சியாக எந்த அளவுக்கு வரையோ அதுதான் இந்த மாதம் முழுவதும் உன்னை மகிழ்ச்சியாக நடத்துவார். இந்த அளவுக்கு நீ அழு மூஞ்சியா வராத வந்தாவ நீ எங்கே போனாலும் அழ மாட்ட. ஆமென். ஆமாம், சங்கீதத்தில் எழுதப்பட்டிருக்குது 37. அங்கே சொல்கிறார் தாவீது, கர்த்தருக்குள் மனமகிழ்ச்சியாக இரு, உன் இருதயத்தில் இருக்கிற வேண்டதில் அவர் உனக்கு அருள் செய்வார்னு எழுதப்பட்டிருக்குது. யாருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருக்கணும்? கர்த்தருக்குள்ளே இருக்கணும். அப்போ கர்த்தருக்குள்ளே இருக்கிற மனமகிழ்ச்சி நம்மளுக்கு தேவை. யாருக்கு மனமகிழ்ச்சி தேவை? முகம் சிரிக்க மாட்டுதே, நல்லா சிரிங்க. ஆமென். அல்லேலூயா சொல்லுங்களா. அப்போ இங்கே சொல்கிறார், கர்த்தருடைய மனமகிழ்ச்சியும் அது மகிமையான நாள் என்று எண்ணுவையானா எண்ணுவையானான்றார். அப்போ இந்த நாள் என்ன நாள்? மனமகிழ்ச்சி நாள். இங்கே தான் உனக்கு ஆரோக்கியத்தை கத்த தரப்போறாரு, இங்கே தான் உனக்கு சந்தோஷத்தை தரப்போறாரு, இந்த இடத்துல தான் பரிசுத்தமான காரியத்தை கத்தர் பேச போறாரு. ஆமென். அல்லேலூயா. சோத்ரம். நல்ல கத்தரை சோத்திரம் பண்ணுவோமா? சோத்ரம் சோத்ரம். பாட்டு பாடலாமா? கத்தரின்
மனமகிழ்ச்சி என்னை சூழ்ந்திடும். பூமியின் உயர்வடங்கள் சொல்லுங்க. அந்த பாட்டு வந்து ரொம்ப அர்த்தமான பாட்டு. அங்கே என்னன்றாரு, கர்த்தரின் மனமகிழ்ச்சி உன்னை சூழ்ந்துடும். பூமியில் இருக்கிற உயர்வான இடத்துல கர்த்தர் உன்னை நிறுத்துவார்ன்றாரு. அப்புறம் என்னன்றாரு, பரலோக சுதந்திரத்தால் போஷிப்பாரு, வானத்தின் பலகனியை திறந்துடுவாருன்றாரு. நீ இழந்ததை சோத்திரம். அதில் குறிப்பாக என்னன்னா, நீ காத்திருந்த நாட்களுக்கு பலனை அனுபவிப்பா. நம்ம எந்த அளவுக்கு ஜபத்தில் காத்துனுக்கிறோம், எந்த அளவுக்கு ஆராதனையில் காத்திருக்கிறோம், அதை வைத்து தான் கர்த்தர் என்ன பண்ணுவார், உன்னை உயர்வான இடத்துல நிறுத்துவார். ஆமீன் சொல்லுங்களா. இப்போ ரொம்ப பேருக்கு உயர் தருவார். இந்த அர்த்தத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நீ காத்திருந்த நாட்களுக்கு நான் தருவார், பலனை அனுபவிப்பா. நீ இழந்ததை ஆமாம். அப்போ நீ நைட்டு காயில் காத்திருந்தியா ஜபத்தில்? இல்லை பாஸ்டர், தூங்கி மூஞ்சி கழுவத்துக்கு நேரம் இல்லை. ஆமென். காத்திருக்கணும். பாடலாமா? இந்த ஒரு சாங்ஸ் மட்டும் பாடி ஜபம் பண்ணலாமா? பாடி வார்த்தைங்க எல்லாமே பாடுங்களேன். நல்லா கொஞ்சம் யாரும் தூங்கணும், மூஞ்சி இங்கே இருக்கக்கூடாது, சிரிச்ச முகமாக தெரியணும். தம்பி சொல்லுங்க. இதுதான் சேதிய. அதனால இது ஒரு வாக்கு தத்துவம். உங்க கையை பிடிச்சின்னு நீ மேலே பறந்துடுவா, அதுக்குன்னு மேலே பறகும். ஆமன் சொல்லுங்க. என்ன சொல்றாரு இந்த வசனம்? நீ மேலே எழும்பிடுவா, மிக உயரத்தில் பறந்துடுவா. உயரத்தில் பறந்துட்டா இங்க வருவியா? பார்ப்போம். ஆமா, இன்னைக்கு கர்த்தர் இந்த வசனத்தை உங்ககிட்ட பேச சொல்லிக்கிறார். உங்க மேல இருக்கிற தரித்திரத்தெல்லாம் கர்த்தர் துரத்த போறார். ஆமென் சொல்லுங்களா. ஆமா. சொல்லுமா.
இப்போ நீங்கள் தான் எனக்கு டிஸ்டர்பாக ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க. பரலோக சொல்ல பரலோக சுகதரிக்காக போசிப்பாரு போசிப்பாரு பலகனிலே திறந்திடுவார் திறந்திடுவார் மேலே திறந்திடுவார் நீ பறந்திடுவார் நீ காத்திரு நீ தவம் பண்ண நாளுக்கு பலனை நீ மேலே எழுந்திடுவார் மிக உயரத்தில் பறந்திடுவார் நீ காத்திரு நீ எழுந்ததை கண்டி பார்க்க நீ எழுந்ததை கண்டி பார்க்க சுகந்தரித்திடுவார் உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் என்னோட அருந்துவார். சொல்லுங்க சொல்லுங்க. உன்னை ஒடுக்கும் கட்டுகள் எல்லாம் இன்றோட அருந்திடும் தடையால் நீக்கும் செங்கிலிகள் அருந்திடும் உனக்குரிய தரிசனம் நிறைவேறத் தொடங்கிடும் அனுகூல வாசல்கள் உனக்காக சொல்லுங்க ஒருத்தர் பார்த்து தரிசனம் நிறைவேறத் தொடங்கிடும் அனுகூல வாசல்கள் உனக்காக திறந்திடும் நீ மேலே நீ காத்திருந்த நாட்களுக்கு நீ மேலே ஏற்றிடுவார் மறந்திடுவார் நீ காத்திருந்த நாட்களுக்கு நீ என்னை கண்டிப்பாக சுகந்தரித்திடுவார். ஆமென். இதுதான் இன்னைக்கு முடிச்சிடலாமா? இது நம்ம ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களா? இந்த நாள் ரொம்ப முக்கியமான நாள். எப்படி ஒரு கல்யாணம் பிறந்த நாள் இதெல்லாம் ரொம்ப முக்கியப்படுத்தி நம்ம செய்கிறோம். தப்பு இல்லை, அதெல்லாம் செய்யலாம். அவங்கவுங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சி நீங்கள் செய்கிறது எதுவும் தப்பு இல்லை. ஆனால் அந்த நிகழ்ச்சியிலையும் கர்த்தரை மகிமைப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்க. ஆமாம், தயவுசெய்து நிகழ்ச்சி நடத்த போகிறவங்களும் நிகழ்ச்சி இனிமேல் நடத்துகிறவங்களும் இப்போ நடத்த போகிறவங்களும் உங்களை கையெடுத்து கும்பிட்றேன். உங்கள் நிகழ்ச்சியில் கர்த்தர் வரணும் கண்டு ஜனங்க எல்லாருக்கும் நோட்டீஸ் கொடுக்குறீங்க தான், அவங்க வருவாங்க தான். அதே போல் கர்த்தர் அந்த நிகழ்ச்சியில் இருந்து அந்த நிகழ்ச்சியை நிறைவாக ஆசீர்வதிக்கணும். அப்போ அந்த கர்த்தரை நம்ம அந்த இடத்துல கனப்படுத்தணும், நிறுத்தணும். நான் ரொம்ப இந்த சோத்திர கூட்டத்தை அன்றைக்கி நான் பார்த்த ஒரு காரியம். தம்பி பேனை ஆஃப் பண்ணுங்களா. இந்த வாரம் சோத்திர கூட்டம் ஒன்று வைத்து அந்த இடத்துல எங்கள் அம்மாக்காக. அதில் நான் பார்த்த ஒரு காரியம், என்கிட்ட கர்த்தர் பேசினார். இந்த சோத்திர கூட்டத்தை நீ வைக்கும் போது அதில் எதுனா கிடைக்குன்னு நீ வைக்காத, ஜனங்க வருவாங்கன்னு வைக்காத, கிடைக்குன்னு வைக்காத. நான் அந்த இடத்துல வந்து உங்களை என்ன நீ மகிமைப்படுத்தணும், அதுக்காக வையின்னு சொன்னார். நாங்கள் வச்சோம். அப்போ ஆண்டவர் சொன்னார், இன்னைக்கு கூட்டங்கள் பல இடத்துல பல விதமாக நடக்கும். ஊழியக்காரங்களுக்கு வந்து அவங்க ஆர்டர் கொடுத்துருப்பாங்க பாருங்க, ஒரு பாட்டு, ஒரு மெசேஜு, ஒரு சின்ன சாட்சி 20-15 நிமிஷத்துலேயும் முடிச்சுட்டு போயினே இருக்கணும் அப்படின்வாங்க. அது தவறு. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா சொல்லுங்களா? எவ்வளோதான் நம்ம சொந்தக்காரங்க பந்தக்காரங்க ஆண்டவர் அறியாதவங்க தெரியாதவங்க வந்தாலும் நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட நிகழ்ச்சியில் தான் கர்த்தர் யாருன்னு காட்டணும். தெரியுமா? உங்கள் வீட்டில் வைக்கிற நிகழ்ச்சி கர்த்தரை முன்னிட்டு நீங்கள் எதை வச்சாலும் அந்த நிகழ்ச்சியில் முழுவதும் கர்த்தரை மகிமைப்படுத்தி கர்த்தரை காட்டி பாருங்களேன், அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவார், கட்டாயமாக தருவார். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. நம்ம சில பேர் வந்து சிம்பிளாக ஒரு நிகழ்ச்சி நடத்தும் போது தன்னுடைய லாபத்துக்காகவும் எத்தனையோ பேர் நடத்திட்டு ஆண்டவரை மறுத்தளிக்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. நான் பார்த்தேன் ஒரு வீட்டுக்கு என்ன
கூப்பிட்டு போனாங்க. நான் பல வீட்டுக்கு போய்க்கிறேன். அந்த வீட்டில் சொன்னது, பாஸ்டர் நீ ஜபமே பண்ண வேணாம், நீ வந்ததே போதுன்னு சொல்லிட்டு நிறுத்திட்டாங்க. ஏன் நிறுத்திட்டாங்கன்னு பார்த்தா, கிறிஸ்துக்குள்ளக்கிறவங்க தான் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்களை அவங்க செய்தாங்க. கோழி அறுத்து வீட்டுக்கு பலியாக கொடுத்துருக்குறாங்க. இப்போ நான் போனவுடனே அவங்களுக்கு அது பிடிக்கலை. இத்தனைக்கும் சர்ச்சைக்கு போகிறவங்க தான் அந்த குடும்பம். ஆமீன் சொல்லுங்களேன். அப்போ ஆண்டவர் சொன்னார், உன்னை மதிக்கல அவங்க, இனிமேல் நீ அந்த வீட்டுக்கே போவாதான்ட்டார். இனிமேல் அந்த வீட்டில் நீ போய் கூட நிற்கக்கூடாதுன்ட்டார். நான் அந்த வீட்டுக்கு போகிறத விட்டு நிறுத்திட்டேன். ஆனால் நான் பார்த்தேன் அந்த வீட்டில் அந்த வீடை விற்கிற மாதிரி அவங்க கஷ்டமாயிடுச்சு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சொந்தக்காரங்க பந்தக்காரங்களாம் தேவைதான், ஆனால் முக்கியமான சொந்தம் இயேசு தான் நம்மளுக்கு. சொந்தக்காரங்க எனக்கு ரொம்ப பேருங்க. ஏசப்பா அன்பில் வந்து பாருங்கன்றார். அப்போ சொந்த பந்தம் ஒரு நாள் நம்மளுக்கு நீடிக்காது. நான் சொல்கிற இயேசு கிறிஸ்து தான் எப்பவும் நிரந்தரமான சொந்தம். நம்ம அவரை மறுத்தளிக்கக்கூடாது. நம்ம நிகழ்ச்சி வரும்போது தான் நான் பார்க்குறேன், ரொம்ப பேரை பார்க்குறேன், அவங்களுக்கு நிகழ்ச்சின்னு வந்துட்டா ஆண்டவரே தெரிய மாட்டார். ஆமென். ஆமாம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஓய்வு நாள் இங்கே திருப்பி வாசிப்போம்மா, அந்த வசனத்தை வாசிங்களா. ஓய்வு நாள் உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் சொந்த பேச்சை பேசாமல் மகிமை உள்ள நாள் என்று சொல்லி அப்பொழுது கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாயிருப்பாய். பூமியின் உயர இடங்களை உன்னை ஏற பண்ணு. கர்த்தர் உங்களை கூட உயர்வான இடத்துல நிறுத்துவார். ஆராதனைக்கு வருவீங்களா? திருவிருந்துக்கு வரமா, அதுவே பெரிய விஷயம் இல்லை? அப்போ நான் சொல்கிறேன், நான் என்கிட்ட கர்த்தர் பேசுறது இன்னைக்கு ரொம்ப கர்த்தருடைய பிள்ளைகளையா இருந்த நிலைமையிலே போயிடுறாங்கன்னா, ஒரு வாரம் வரதும் ஒரு வாரம் வராததும், ஒரு வாரம் கேட்டால் தூங்கின்னு இருப்பாங்க. ஒரு வீட்டில் ஒரு தூதனே போய்க்கிறாரு எலிபன் கேட்டில், போன வரல அது முந்தின வாரம் ஒரு தூதனே போய் நின்றுக்கிறாரு, தூங்கி நிற்குது அந்த ஆத்மா. ஆனால் என்கிட்ட நான் இந்த பாஸ்டர் பஸ்ஸுக்கு தான் காசு இல்லைந்து நம்ம என்னப்பா தூதர் சொல்கிறாரு, தூங்கினுங்கிறாங்கப்பா, என்னை துதிக்கிற ஜனங்கன்றாரு. நான் என்ன பண்ண முடியும்? அந்த தூதன் போயிட்டு இங்கே வந்து இங்கே நின்ட்டார் என்கிட்ட. நான் தட்டி தட்டி எழுப்புறேன் எலியாவை போல. அவர் எழுந்துக்கிற எலியா எழுந்தார், இவர் எழுந்துக்கல. இந்த வாரம் போனேன்னா அடுத்த வாரம் போகலாம், அப்படி இல்லை. இது உண்மையாகவே மனமகிழ்ச்சி நாள். இந்த நாள் என்ன நாள்? ஓய்வு நாள், மனமகிழ்ச்சி நாள். இதை நான் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் பாருங்கள், பைபிளில் இருந்து நான் எடுத்து காட்டுறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. யாத்திராகம் 35:1-2 பட்டன் வாசிங்க. ஆறு நாள் வேலை செய்ய வேண்டும். கர்த்தருக்குன்னு ஓய்ந்திருக்கிற ஓய்வு நாள். அப்போ கர்த்தருக்குன்னு கொடுக்குற நாளை நம்ம எடுத்துன்னு போயிட்டு வேற எங்கேயும் கொடுக்கக்கூடாது. ஆமென் சொல்லுங்களா. அது பாருங்க, அந்த அர்த்தத்தை பாருங்க. அது கர்த்தருக்குன்னு ஓய்ந்திருக்கிற ஓய்வு நாள் சொல்லப்பட்டுக்குது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நீங்கள் சனிக்கிழமை வேலை செய்யுங்க, சனிக்கிழமை ப்ரோக்ராம் பண்ணுங்க, எது வேணாலும் சனிக்கிழமை பண்ணுங்க, வானான்னு சொல்ல. ஆனால் ஞாயிற்றுக்கிழமை தான் வந்து எல்லாம் லீவில் இருப்பாங்க, மொய் நிறைய வரேன்னு சொல்லிட்டு ஞாயிற்றுக்கிழமை நாளை கர்த்தருடைய நாளை நம்ம எடுக்கக்கூடாது. இன்றைக்கி பாருங்கள், ஞாயிற்றுக்கிழமை பல பேர் திருமணம் பண்ணுறாங்க, பிறந்த நாள்
தடுத்து நிறுத்த முடியாது. ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை அந்த குழந்தை பிறந்திருக்கும், அது ஞாயிற்றுக்கிழமையிலே பிறந்த நாள் வந்துடும், அது தவறு இல்லை. ஆமான்னு சொல்லுங்க. ஆனால் இன்றைக்கி கல்யாணம் வைக்கிறது, அப்புறம் ப்ரெக்னென்ட்டுக்கு செய்கிற காரியம், காது குத்துனா அதுக்கு செய்கிற காரியம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையில் தான் வைப்பாங்க. ஏன் கேளு, அன்றைக்கி தான் எல்லாம் லீவில் இருப்பாங்கன்னு. ஆனால் தவறு. இன்றைக்கி எத்தனையோ கர்த்தருடைய பிள்ளைகள் ஓய்வுனால மதிக்கிறதே இல்லை. ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமாம், நம்ம மனசால் தர மொழிக்காக ஞாயிற்றுக்கிழமை நம்ம ஆண்டவருடைய நாளை நம்ம எடுத்துக்கொள்ளக்கூடாது. அவங்க தர டொனேஷனை திருப்பின நீயும் தரணும். இப்போ அவங்க 1000 ரூபாய் வச்சாங்கன்னா நீ திருப்பின 1001 வைக்க போகிற இல்லை? சொல்லுங்களேன். இப்போ நாங்கள் ஒன்று கற்றுக்கணும், எங்களுக்கு மொய்யே தேவையில்லை. இப்போ நாங்கள் ஒன்று குத்தா நீ ஒன்று குத்தா 2வது நான் தரப்போகிறேன் இல்லை? ஆமான்னு சொல்லுங்களேன். சும்மா வந்து தரப்போகிறேன். இப்போ ஒரு நகை கூட போடுறாங்க, 1/2 சவரம் போடுறாங்க நகை, மோந்திரத்தை அது கூட போட்டால காட்டி போடுவாங்க, இன்னும் ஓசியில் போடுற மாதிரி. தாய் மாமன் மோந்திரம் போடுறாரு, இப்படி 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 போடுவார். அந்த மோந்திரத்தை சீன் காட்டுறதுக்கு கையை இப்படி காட்டி காட்டி காட்டின்னுவார். அப்புறம் இவங்களுடைய பிள்ளைகளுக்கு கல்யாணம் ஆகும். இப்போ தாய் மாமன் நோட்டீஸ் எடுத்துன்னு வருவார், இவங்க கிட்ட கொடுப்பாரு. இப்போ இவங்க 1/2 சவரத்துக்கு 1/4 சவரத்தை வாங்கின்னு போவாங்க. ஆனால் இவங்க கையில் போட மாட்டாங்க, பாக்ஸில் கொடுப்பாங்க. ஆனால் தாய் மாமனுக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துடும். 1/2 சவரம் போட்டேன், 1/4 சவரம் வந்தது, நான் விட மாட்டேன் அவங்கள. ஆமென் சொல்லுங்களேன். நல்லா இல்லையா சொல்லுங்க. அதுதான் மனுஷனுடைய காரியம். நீங்கள் அந்த ஓய்வுனால உண்மையாகவே நம்ம வியாதிப்பட்டு வீட்டில் படுத்துக்கினா ஓய்வுனால நம்ம மறுத்தளிக்கலாம். ஆனால் நம்ம பலத்தோட சுகத்தோட இருந்தோம்னா ஓய்வுனால எந்த காரியத்துக்கு நம்ம கொடுக்கவே கூடாது. நீங்கள் உங்களை பார்த்து சொல்லணும், உங்கள் சொந்த பந்தக்காரர்கள் அவங்க ஞாயிற்றுக்கிழமைனா சபையை தவிர வேற எங்கேயும் வர மாட்டாங்க அப்படின்னு சொல்லுவாங்களான்னா உண்மையாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நம்ம தேவன் ரொம்ப நல்லவர். ஏழை பணக்காரன் ஜாதி இதெல்லாம் பார்க்குறவர் அவர் இல்லை. நம்ம எந்த அளவுக்கு நம்மளை அவர்கிட்ட ஒப்பு கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு தான் அவர் என்ன பண்ணுவார், உயர்வான இடத்துல நம்மளை நிறுத்துவார். ஆமென். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ இங்கே என்ன சொல்லப்பட்டுக்குது அந்த வசனம், நீங்கள் 6 நாள் வேலை செய்ய வேண்டும், 7ஆம் நாளில் பரிசுத்த நாளாகி அது கர்த்தருக்கு என்று ஓய்ந்திருக்கிற ஓய்வு நாள். அப்புறம் அதிலே வேலை செய்கிறவன் என்னவா கொலை எப்படி கர்த்தர் ஸ்ட்ரைட்டாக வந்து செய்திருவாரா? எதனா ஒரு நோய் வந்துடும், அவள்தான். அது போவாது. மாத்திரை எடுப்போம், மருந்து எடுப்போம், அதை எடுப்போம், இதை எடுப்போம். அவர் உள்ளே தான் இருப்பார். ஏன் இருக்கிறாரு? நம்ம ஓய்வுனால என்ன பண்ணுறோம், ஆண்டவருக்குன்னு தரமாட்டோம். கையெடுத்து உங்களை கும்பிட்றேன், ஓய்வுனால உங்கள் லாபத்துக்காக ஒப்பு கொடுக்காதீங்க. ஆமென் சொல்லுங்களா. உங்களை ஆசீர்வதிக்க ஆண்டவர் போதுமானவராகிறாரு. அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், நீங்கள் இருந்த வண்ணமாக கர்த்தர் உங்களை வைக்க மாட்டார். அப்போ ஓய்வு நாள் இங்கே நம்ம பார்க்குறோம். அங்கே சொல்கிறாரு கொலை பண்ணணுன்றாரு. கீழே 3 ஓய்வு நாளிலே நெருப்ப மூட்டாத. சில பேர் சாப்பாடு செய்து வச்சுட்டு கூட வர கிளடிங்க உட்காந்து இருக்கும். அவங்களாம் கர்த்தரை துதிப்பாங்க. கர்த்தரின் மன மகிழ்ச்சி என்ன சுதந்திரம் உன்னை. வீட்டுக்காரர் தான் சுதந்திரவார் உன்னை முகத்தில் குத்த. ரொம்ப அநியாயம். ஒரு சர்ச்சை, ஒரு ஜபம், ஒரு இது ஒன்று சொல்ல போனால் அது என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய வேலைக்குன்னே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அல்லேலூயா ஸ்தோத்திரம் என்னன்னு சொல்லுவாங்கன்னா பிரசனமே வர மாட்டுது, ஜபமே ஐயோ சரியே இல்லை, ஆவியானவரும் வர மாட்டாராம். அப்படி இல்லை. நம்ம எந்த அளவுக்கு இந்த நாளை தேவனுக்குன்னு கொடுத்து வரமோ, நான் சொல்கிறேன், ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லுங்களேன், கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இருந்த மாதிரி இருக்க மாட்டீங்க. அந்த பாடல் சொல்லிட்டு பாருங்க, நீங்கள் காத்திருந்த நாட்களுக்கு பலன் அனுபவிப்பா.
ஊழியக்காரன் துதிக்கிறான், நீ சோறு அடுப்பான நின்று கேஸ் அணை நின்று எல்லாம் பற்ற வச்சு கித்த வச்சு செய்து முடிச்சுட்டு லாஸ்ட்டில் 9 மணி 9:30 மணிக்கு வந்து உட்கார்ந்தா இன்னத்தான் ஆண்டவர் பண்ணுவார். அது தவறு. நீங்கள் லேட்டாக ஆகிறது கூட 1 வாரம் பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு பல சூழ்நிலை பல காரியங்கள் இருக்கலாம். ஆனால் நம்ம உண்மையாகவே பாட்டு பாடி துதிக்கிற நேரத்தில் நம்ம நிற்கணும். அவர் அங்கே பரலோகத்தில் இருக்கிறாரு, அங்கே இருக்கிறவர் நம்ம கீழே வாழ்றோம். ஆராதனை எதுக்கு? உங்கள் துதி உங்கள் சோத்திரம் உங்களுக்கு பாட தெரினா கூட சோத்திரன்றீங்க பார்த்தியா, அதை கொண்டு அவர் இங்கே இறங்கி வருவார். தெரியுமா? கை தட்ட மாட்டீங்களா? அப்போ நம்ம உண்மையாக ஆராதனையை முக்கியப்படுத்தணும். நீங்கள் முக்கியப்படுத்தினா தானே வீட்டில் இருக்கிறவங்க முக்கியப்படுத்துவாங்க. இது மனமகிழ்ச்சியான நாள், இது மகிமையான நாள். இந்த நாளில் கர்த்தர் என்னை மனமகிழ்ச்சியாக வைப்பார், மகிமையாக வைப்பார். அப்போ இந்த இடத்துல பார்க்குறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோத்திரம் நெருப்பை மூட்டாமல் ஆமென். யாத்திராகம் லூக்கா சுவிசேஷம் 13:9 வாசிங்களா? 13:10 வாசிங்களா? ஆமென். ஒரு ஓய்வு நாளில் இன்னைக்கு இங்கே இந்த இடத்துக்கு அவர் பிரசங்கம் பண்ண அவர் கையை வைப்பாரான்னு அது வெளியே போயிடும். ஆமென் சொல்லுங்களேன். ஓய்வு நாளில் கை இப்படி இருந்தவன சூமின கை இப்படி இருந்துக்குது, நீட்டமும் இல்லை. ஆமென் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. உங்களுக்கு கூட நீட்ட முடியாத பல காரியம் இருக்கலாம். கால் நீட்ட முடியாத இருக்கலாம், கை நீட்ட முடியாத இருக்கலாம். ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு கர்த்தர் உங்க காலை தொடுவாரு, உங்க கையை தொடுவாரு, உங்க சரீரத்தை தொடுவாரு. அப்போ ஓய்வுனால அந்த நாளில் அவ்வளோ முக்கியப்படுத்தினாங்களாம். பாருங்க, இயேசு கிறிஸ்து கட்டியே ஓய்வு நாளை பற்றி ஒருத்தர் பேசுகிறாரு. லூக்கா 6:1. திருவிருந்துக்கு முன்ன இருந்த ஓய்வு நாளிலே ஆமென். ஓய்வு நாள்ல ஏன் நீங்க வயலில் போய் பயிர் அறுத்துனுக்கிறீங்கன்னு கேட்குறாரு இயேசுவே. அங்கே இருக்கிறவங்க கேட்டாங்க. ஓய்வுனால அந்த அளவுக்கு அந்த நாளில் முக்கியப்படுத்தினாங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு உலக ஜனங்க ஓய்வு நாள் எதுக்கு முக்கியத்துவப்படுத்துவாங்க சொல்லுங்க? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை புது படம் வந்திருக்குது இல்லை? ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் ஆண்டவர் அறியாத தெரியாத முன்னெல்லாம் ஞாயிற்றுக்கிழமை நாளெலாம் எதுக்கு முக்கியப்படுத்திக்கிறேன்னா அபிராம் தேட்டருக்கும் மோட்சம் தேட்டருக்கும் நான் முக்கியப்படுத்திக்கிறேன். எந்த படம் புது படம் வந்தாலும் ஞாயிற்றுக்கிழமை பார்த்தா தான் அது நல்லாயிருக்கும். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், நிறைய சினிமா படம் நான் பார்த்துக்கிறேன். ஓய்வு நாளில் 6 நாள் வேலை அங்கே இங்கே ஓடணும். 7வது நாள் அங்கே போய் தேட்டரில் டிக்கெட்டை வாங்கினேன். டிக்கெட்டை கொடுக்கலனா கூட டிக்கெட்டு விற்கிறவனே அடிச்சுக்கிறேன் நான். ஆமென் சொல்லுங்க. அங்கே கவுண்டரில் இருக்கிறவனே அடித்து முடியை பிடிச்சி டிக்கெட்டை வாங்கின்னு நம்ம வெளியே வந்துடுவேன். அதுமாரி எத்தனையோ வாட்டி பண்ணிக்கிறேன். இந்த அபிராம் தேட்டர், இப்போ ராட்சி தேட்டர்னு ஒன்று இருந்தது, இப்போ சரவணா ஸ்டோராக மாறிச்சு. ஒரு மலை ஒரு மம்டியான்னு ஒரு படம் வந்தது. ஆமென் சொல்லுங்க. அவர் பாடுவார் தியாகராஜ், சின்ன பொண்ணு சேலன்னுவார் அவர். நான் படம் அது. அப்பப்போ டிக்கெட்டை வாங்குறது வெளியே விற்கிறது, டிக்கெட்டை வாங்குறது வெளியே விற்கிறது. ஆமென். ஆனால் அதே ஆள் நான் இப்போ எந்த தேட்டர் பார்த்தாலும் இந்த தேட்டர் சர்ச்சையாக மாறக்கூடாதா? இந்த சபைக்கு இடம் இல்லாத இருக்கிறாங்களேப்பா, இந்த தேட்டர் ஒரு சபையாக மாறினா கர்த்தர் மகிமைப்பட மாட்டியா அப்படின்னு சொல்கிறான். எங்கள் பையன்லாம் பிறக்காத முன்னே பல தேட்டருக்கு நாங்கள் நடந்து போனோம். அப்போ ஒரு பாட்டு சினிமா பாட்டு தான் எழுதியிருக்கிறாங்க. கலக்க போகிறது யாருன்னாங்க. ஆமென். எனக்கு ஒரு மகன் பிறப்பான், அவன் என்ன போல இருப்பான். நான் சொன்னேன், எனக்கு ஒரு மகன் பிறப்பான்,
அவன் இயேசுநாதருக்காக ஊழியம் செய்ய பிறப்பான், இயேசுவை போல இருப்பான்னு உண்மையாக கர்த்தர் நிறுத்திட்டார். எங்கள் இப்போ தம்பிங்களுக்கெல்லாம் தெரியும், கூட வந்தவங்களுக்கு அலங்கார தேட்ரு, அபிராம் தேட்ரு, எங்களை பார்க்குற ஜனங்களாம் கர்த்தருடைய பிள்ளைங்கள் இன்னும் தேட்ரு உள்ளேருந்து வராங்களான்னு வாங்க. அதெல்லாம் ஒரு நாள். ஆமன் சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமாம், இங்கே ஆண்டவரை துதி ஆண்டவருடைய துதியை எது எது சென்னை பட்டணத்தில் தனக்காக எடுத்துனுக்குதோ அந்த இடத்துலாம் கூட நாங்கள் போயிட்டு வந்துக்கிறோம். ஒரு வாட்டி சுனாமிக்கு முன்னால் அடியார்லேருந்து மயிலாப்பூர் அடியார் அப்படியே நடந்தே நாங்கள் வரோம். வாக் ப்ரே பண்ண எங்கே தேவனுடைய துதியை அந்தந்த இடத்துல திருடி இருக்குன்னு தேவனை மகிமைப்படுத்துகிற இடம், இன்னைக்கு தேவனுக்கு விரோதமாக இருக்கிற இடம் பல இடம் இருக்குது சென்னை பட்டணத்தில். ஆமன் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. நாங்கள் அதெல்லாம் போய் துதிச்சுன்னு வந்தோம். மறுநாள் பார்க்குறோம் சுனாமி வந்து போச்சு. அதெல்லாம் ஒரு நாள். இன்றைக்கி எழுப்புதலுக்காக நம்ம ஜனங்க ஜபம் பண்ணுனா கூட வரத்துக்கு கஷ்டப்படுறாங்க. ஜபம் பண்ண கூப்பிட்டவோ பயமாகுது. அப்போல்லாம் அப்படி இல்லை. ஆமன் சொல்லுங்களா. அது ஒரு நாள் வேனை வச்சுக்கின்னு சென்னை பட்டணத்தையே நாங்கள் சுற்றி இருக்கிறோம். அல்லேலூயா சொல்லுங்களா. ஏன்? கர்த்தர் மகிமைப்படணும், கர்த்தர் உயர்த்தப்படணும். அப்போ இங்கே என்ன சொல்ல, ஓய்வு நாள். நீங்கள் இன்னொரு அதிகாரத்தை கூட பார்த்தீங்கன்னா சோத்திரம், லூக்கா 6:5 வாசிங்களா. ஓய்வு நாளுக்கு ஆண்டவராய் இருக்கிறார். போதும். ஆமன் சொல்லுங்க. மனுஷகுமாரன் ஓய்வு நாளுக்கு ஆண்டவராக இருக்கிறார். அப்போ ஓய்வு நாள் உண்மையாகவே நம்மளை பலப்படுத்துகிற நாள். நீங்கள் பார்த்தீங்கன்னா யாத்திராகம் 20ஆம் அதிகாரத்தில் ஓய்வு நாளை பற்றி கொடுத்துருக்குது. யாத்திராகம் 20:8 வாசிங்களா. ஆமென். ஓய்வு நாள் முதல்ல நம்ம சரீரத்தில் இருக்கிற பலவீனத்தில் நீக்கி போடுற நாள். ரெண்டாவது ஓய்வு நாள் நம்மள பரிசுத்தமாக்குற நாள். ஆமன் சொல்லுங்களா. வாசிங்க அதை. ஆமன் சொல்லுங்களா. ஓய்வு நாள் அந்த 11 வாசிங்களா. 7ஆம் நாளில் ஓய்ந்திருந்து ஓய்வு நாளை ஆசீர்வதித்து அதை பரிசுத்தப்படுத்தினார். இந்த இடத்துல வரவங்களை கர்த்தர் பரிசுத்தப்படுத்துவார் தெரியுமா? இந்த இடத்துல வரவங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் தெரியுமா? அவருடைய வசனமே நம்மளை பரிசுத்தப்படுத்தின எழுதப்பட்டுக்குது. உங்கள் காதுக்குள்ளே போகிற வார்த்தையை நீங்கள் உங்களை பரிசுத்தத்திலிருந்து அசுத்தத்துக்கு கொண்டு போகிற காரியம் வந்தால் கூட அவருடைய வசனம் உங்களை சுத்தம் பண்ணன்னு இருக்குது. அப்போ இந்த நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், இந்த நாள் பரிசுத்தமான நாள். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. ஓய்வு நாள் பலவீனத்தை பலப்படுத்துகிற நாள். ஓய்வு நாள் பரிசுத்த குலைச்சலோடு இருந்தாலும் பரிசுத்தமாக்குற நாள். இந்த இடத்துல கீழே பார்த்தா பல பட்டியல் சொல்லுது. அதை சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? 13 கொலை செய்யாத இருப்பாயாக, விபச்சாரம் செய்யாத இருப்பாயாக, களவு செய்யாத இருப்பாயாக, பிறருக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாத இருப்பாயாக, பிறருடைய வீட்டை இச்சிக்காத இருப்பாயாக, பிறருடைய மனைவியை வேலைக்காரியம். இதில் ஒரு லிஸ்டாக இருக்குது. ஆமென். என்ன இருக்குது? ஒரு லிஸ்ட். அப்போ ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். ஓய்வு நாள் உங்கள் பலவீனத்திலிருந்து
பலத்தை தருகிற நாள். அப்போ ஓய்வு நாளை நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியப்படுத்தணும். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்களா. நீங்கள் எந்த அளவுக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை முக்கியமாக நினைக்கிறீங்களோ அதை வச்சு தான் கர்த்தர் உங்களை முக்கியப்படுத்துவார். தெரியுமா? நீங்கள் மற்றவங்களுக்கு முக்கியமானவங்கள காட்ட பண்ணணுமா? ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா சொல்லுங்க. ஆமாம், ஜனத்தால் நம்ம முக்கியமானவங்களை காட்ட முடியாது. இந்த நாளை மனமகிழ்ச்சி நாளாக மகிமையின் நாளாக எண்ணி அதை எந்த அளவுக்கு இந்த நாளை நம்ம முழுவதும் தேவனுக்காக கொடுத்து அவரை மகிமைப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு 18 வருஷம் பலவீனப்படுத்தின ஆவி அவங்க சரீரத்தை விட்டு போச்சான். இன்னைக்கு உங்கள் மேலே இருக்கிற பலவீனத்தெல்லாம் கூட கர்த்தர் வெளியே எடுத்து போடுவார். ஆமென். ஆமாம், அது இல்லாத ஓய்வு நாள் அந்த கை சுப்புனவன கையை சரிப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களா. ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள், ஓய்வு நாள் பரிசுத்தமான நாள். ஆமென். ஓய்வு நாளில் அதை இணைத்து பேசுகிறார். அந்த வசனம் வாசிங்களா, ஏசாயா ஃபஸ்ட்டு பார்த்தோமா, ஏசாயா என் பரிசுத்த நாளாகி ஓய்வு நாள்ன்றார். அப்போ இந்த நாள் என்னது? இந்த நாள் அவர் நம்ம இங்கே வந்து கூடும் போது பரிசுத்தம் இல்லாத வாழ்ந்தா கூட உங்களோட பேசி உங்களை அவர் பரிசுத்தப்படுத்துவார். அவர் பரிசுத்தமான ஒரு தெய்வம். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. ஓய்வு நாள் முக்கியமானது. அது மட்டும் இல்லை, ஓய்வு நாள் வந்து மனமகிழ்ச்சி நாள். ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், நெகேமியா 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் வாசிங்களா. ஐதுபடியா நீங்க துக்கப்படவும் அழவும் வேண்டாம். ஓய்வு நாளில் யாரும் இங்கே அழுதுன்னு வரக்கூடாது. புரியுதா? அழுதுன்னு வருவீங்களா? நான் சொல்லப்பட்டது திருப்பி வாசிங்களா. திருப்பி 9ல் வந்து ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாணத்தின்படி வார்த்தையின்படி. சத்திவேல் வாசிங்க, சத்திவேல். ஜனங்கள் எல்லோரும் நியாயப்பிரமாண வார்த்தையை கேட்டு ஐதப்படினால் வாசி வாசி சகல ஜனங்களையும் நோக்கி இந்த நாள் கர்த்தருக்கு பரிசுத்தமான நாள், நீங்க துக்கப்படவும் அழவும் வேண்டாம். ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, இந்த நாள் கர்த்தருடைய பரிசுத்தமான நாள், நீங்க துக்கப்படவும் அழவும் வேண்டாம். அப்ப இங்க சில பேர் பாருங்க பயமாக முகத்தை பார்த்தவன் அப்படின்றாங்க. முகத்தை பார்க்கறதுக்கு பயமாகுது. நீங்களாம் சிரிச்சா தானே என் முகம் வந்து கொஞ்சம் சிரிப்பாக தெரியும் இல்லை? ஆமாம். அப்படின்னா நம்ம துக்கத்தோடு இங்கே வரக்கூடாது. ஆமென். அழுவு மூஞ்சியோடு இந்த இடத்துக்கு வரக்கூடாது. அது வீட்லேயே அழுவணும். பையன் பண்ணாலும் பொண்ணு பண்ணாலும் உங்கள் வீட்டில் யார் உங்களுக்கு விரோதமாக நடந்தாலும் அது வீட்டோடு முடிச்சுக்கணும். சர்ச்சில் வந்து என்ன பண்ணக்கூடாது, நீங்கள் ஒருத்தர் பக்கத்தில் அவங்க சந்தோஷமாக, எங்கள் சிஸ்டர் கூட அதை சொன்னாங்க, துக்கத்தோடு இருக்கிறவங்களோட நிறைய பேசாதீங்க, உங்களை அவங்க அழுத்திட்டு போயிடுவாங்கன்னாங்க. காரணம் என்ன தெரியுமா? இப்போ நீங்களே பல பேர் இங்கே வந்துக்கிறவங்களாம் ஒரு மாதிரியாக தான் இருக்கலாம், கஷ்டத்தோடு துக்கத்தோடு வந்திருக்கலாம். இங்கே சிரிக்கிறதுக்கு நீங்கள் மகிழ்ச்சியாக இன்னும் வீட்டில் இருக்கிற கோபத்தையும் வீட்டில் இருக்கிற சண்டையும் வீட்டில் முறைச்ச பேச்சையும் இந்த இடத்துல வந்து பிசாசு சொல்லுவோம், அவங்க மறைச்சிட்டாங்களே, அவங்க பண்ணிட்டாங்களே, அவங்க உங்களுக்கு விரோதமாக நடந்துட்டாங்களே, இங்கே உட்காண்டே தான் இருப்பாங்க. ஆனால் எண்ணங்கள் முழுவதும் வேறு மாதிரி அவன் செய்வான்.
நம்ம அதுக்கு என்ன பண்ணக்கூடாது, ஒப்பு கொடுக்கக்கூடாது. உங்கள் பக்கத்தில் யாருன்னா இங்கே உட்காந்து அழுவாங்கன்னா ஒத்துக்காதீங்க. ஏமா வெளியே போயிட்டு அழுதுட்டு முகத்தில் கழுவின்னு பவுட்ரு பூசுன்னு வா. ஆமாம், கஷ்டமாகுது. ஆமாம் சொல்லுங்க. அப்புறம் கீழே என்ன சொல்கிறார் பாருங்க, பின்பு அவர்களை நோக்கி நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றும் இல்லாதவர்களுக்கு பங்கு அனுப்புங்க. இந்த நாள் ஆண்டவருக்கு வசனமா இருக்காத. சில பேர் அழுவாங்க, சில பேர் அழுவு முஞ்சா இருக்கும், வசனமா இருக்கும் அப்படின்னும் அப்பப்ப அப்படின்னும் உசு உசு உசுன்னும். தண்ணி கொஞ்சம் கூட பாப்பா மகிழ்ச்சியா இருக்கணும். இது தேவன் இந்த இடத்துல உலாவுறாரு. நீங்க எந்த துக்கத்தோட வந்திருந்தாலும் அந்த துக்கத்தோட உங்க வீட்டுக்கு அவர் கொண்டு போக மாட்டாரு. உங்க துக்கத்தை அவர் சந்தோஷமா மாத்துவாரு. இங்க வந்து நீங்க மகிழ்ச்சியா துதிக்கணும். ஆமென். நம்ம யாருக்கு இடரலை உண்டாக்க கூடாது. இப்போ என் வீட்டில் வர பிரச்சனை வந்து இங்கே கத்த முடியுமா சொல்லுங்க? கத்த முடியாது. இப்போ என் வீட்லேயே பல பிரச்சனை வரலாம் தான். நான் வீட்டில் கூட அழுது கூட இருக்கலாம். அப்போ இங்கே வந்தோம் அழுதுனே பேசுகிறேன். நீங்கள் என்ன பண்ணீங்க? இந்த பாஸ்டருக்கு வேறு வேலையே இல்லை, திருவிருந்தம் தான் வந்தேன், இல்லைன்னா வந்தே இருக்க மாட்டேன். எப்போ பார்த்தாலும் மகளே அழுகுறாரு. சில பேர் ஜபம் பண்ணும் போது கூட மகளே மகளே அப்படின்னு வாங்க. அப்போ இங்கே என்ன சொல், அது வாசிங்க, திருப்பி பாருங்க. व्यसनப்பட வேண்டாம், கர்த்தருக்குள் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது உங்க பலன். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பாயத்திறந்து உங்க பலன். அம்மா கையை கொடுத்து பார். தெரிஞ்சவங்கள பார்த்து சொல்லக்கூடாது, தெரியாதவங்கள பார்த்து சொல்லு. எழுந்து கூட போய் சொல்லு, எழுந்து கூட போயிட்டு கால் வலிச்சா கூட பரவாயில்ல சொல்லு. மனமகிழ்ச்சியா. இந்த இவங்க அம்மா இல்லை, இந்த பையன் அப்படியே உம்முன்னுக்கிறான். எங்கள் அம்மா எங்கே போயிட்டாங்க. கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பலன். ஆமாம், ஒருத்தர் ஒருத்தர் பார்த்து சொல்லுங்க, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருப்பது பலன். அதுதான் சொல்லுது. வாய் விட்டு சிரிச்சா நோய் விட்டு போயிடுமா இல்லை? அப்போ நம்ம நல்ல சிரிச்ச முகமாக இருக்கணும். வந்து இங்கே நம்ம என்ன பண்ணக்கூடாது, வீட்டில் இருக்கிற பிரச்சனை இங்கே காட்டக்கூடாது. அதே அதிகாரத்தில் 9:8-11 வாசிங்க. லேவியர்கள் ஜனங்கள் எல்லாம் அமர்ந்து அழாத இருங்க, இந்த நாள் பரிசுத்தமான நாள், व्यसनப்பட வேண்டாம். ஆமென். அப்புறம் அப்போது ஜனங்கள் பாருங்க, நல்லா கவனிக்கணும். உணர்றீங்களா நீங்களா? அப்போது ஜனங்கள் எல்லோரும் தங்களுக்கு வாசிங்க. அப்போது எல்லோருக்கும் தங்களுக்கு அறிவிக்கப்பட்ட வார்த்தையை உணர்ந்து கொள்ளும் படிக்கு கொண்டாடும்படியா புசித்து குடிக்கவும். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. மிகுந்த சந்தோஷத்தோட கொண்டாடிக்கின்னு போனாங்களா? நீங்களா அப்படி ஆயின்னு போவீங்களா? அல்லேலூயா 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 போவீங்களா? போகும்போது கறி வாங்கலை, மீன் வாங்கலை, அதை வாங்கலை, இதை வாங்கலை. அவர் முடிச்சதே லேட்டு. அவர் சர்ச்சை நடத்துகிறாரு. வெறுப்பாகுது அங்கே வரத்துக்கு. போகும்போது திட்டுன்னு போகிறது என்ன, ஆனால் இங்கே பார்த்தா சிரிக்கிறது. ஆமென் சொல்லுங்களா. ஆமென். இப்போ நான் முடிக்க போகிறேன். என்னன்னா இந்த வசனம் மகிழ்ச்சி. அப்போ ஓய்வு நாள், முதல் ஓய்வு நாள் பலத்தை தருகிற நாள். ரெண்டாவது ஓய்வு நாள் உங்கள் மேலே எந்த வியாதி, கையோ காலோ எதில் இருந்தாலும் அது நீக்கி போட்டுரும். ஓய்வு நாள்
பரிசுத்தமான நாள். நம்ம வந்து பரிசுத்தம் இல்லாத இருந்தால் கூட அவர் பாதத்தில் வந்து உட்காரும் போது இன்னைக்கு நீ எடுக்க போகிற திருப்பந்திய அவருடைய ரத்தம் உன்னை கழுவும், உன்னை பரிசுத்தமாக்கிடும். ஆமென் சொல்லுங்களா. ஓய்வு நாள் ஆசீர்வதிக்கப்பட்ட நாள். அந்த நாளை நம்ம என்ன பண்ணக்கூடாது, அதை நம்ம இஷ்டத்துக்கு எடுத்துக்கொள்ளக்கூடாது. இன்னைக்கு ரொம்ப பேருக்கு பலவீனம் வரதுல காரணம் ஓய்வு நாளை நம்ம என்ன பண்ண மாட்டோம், ரொம்ப முக்கியப்படுத்த மாட்டோம். ஆமென் ஆமென் சொல்லுங்களா. அங்கே கீழே நம்ம பார்ப்போம், ஓய்வு நாளை முக்கியப்படுத்தும் போது அவர் என்ன பண்ணுவோன்னு சொல்கிறாரு. 2வது அந்த அதிகாரத்தில் ஏசாயா 58:13-14, அப்பொழுது கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாய் இருப்பாய், பூமியின் உயர இடங்களை உன்னை ஏற பண்ணுவார். ஆமென் சொல்லுங்க. அப்போ 2வது அப்போ கர்த்தர் அப்போதான் நீங்கள் முதலாவது ஓய்வு நாளை முக்கியம் கொடுத்து வந்தால் தான் அவருடைய மகிழ்ச்சி உங்களுக்குள்ளே வரும். அத்தி மரம் துளிர் விடாத போனாலும், திராட்சை செடி மாட்டு மந்தை ஆட்டு மந்தையில் மாடு ஆடம் இல்லாத போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன்றாரு, என் தேவனுக்குள்ள களி கூறுவன்றாரு. ஆமென் சொல்லுங்களா. அப்போ எது இருக்குதோ இல்லையா, இப்போ நம்ம வியாபாரத்தெல்லாம் கூட விட்டு வந்துருக்கலாம். இன்றைக்கி நிறைய வியாபாரம்பா, இன்றைக்கி தம்மா நாத்திக்கம்மா, ஐயோ எல்லாமே வருவாங்கப்பா, இங்கே வந்து உட்காந்துட்டம்பான்லாம். அந்த வியாபாரத்தை பார்க்கல உங்களுக்கு தர ஒரு பெரியவர் அங்கே சொல்கிறார், அத்தி மரத்தில் துளிர் விழாமல் போனாலும், திராட்சை செடி ஆமாம் ஆட்டு மந்தை மாட்டு மந்தையில் போனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்ப, தேவனுக்குள்ள களி கூறுவன்றாரு. கீழே என்ன சொல்லப்பட்டிருக்குது, உயர்வான இடங்களில உன்னை என்ன பண்ணுவாரு, ஆண்டவர் நிறுத்துவார். அப்போ உயர்வான இடத்துல நிறுத்தினா நம்மளை எப்பவுமே தாழ்த்தணும். ஆமென் சொல்லுங்க. நம்மளை தாழ்த்தணும். இந்த நேபுகாத்நேசரை கூட உயர்ந்த இடத்துல கர்த்தர் நிறுத்தினார், ஆனால் அவர் தாழ்த்தலை. இப்போ தாழ்த்துறது எதை காட்டுறது, சர்ச்சைக்கு வர்றதை தான் காட்டுது. இந்த மாதம் முழுவதும் கர்த்தர் நம்மளை நடத்தியிருப்பார். ஒரு வாரம் கர்த்தர் நம்மளை அழகாக நடத்தியிருப்பார். ஆமென். சுகம் கொடுத்துருப்பாரு, பலம் கொடுத்துருப்பாரு, சமாதானம் கொடுத்துருப்பாரு, நம்மளுக்கு வேண்டிய நல்ல ஆகாரம் கொடுத்துருப்பாரு. ஆமென். நம்ம அக்கம் பக்கத்தில் இருக்கிற மக்கள்லாம் நம்மளை முறைக்காத எதிர்த்து நிற்காதபடி பாதுகாத்திருப்பார். அப்போ இந்த ஓய்வு நாளில் நம்ம வரும்போது என்ன பண்ணோம், அதெல்லாம் அவருக்கு நன்றி சொல்லணும். இந்த வாரம் முழுவதும் நான் வாயிறது உங்கள் சுத்த கிருபை தான்பா, உங்கள் இறக்கம் தான்பா. ஆமென் சொல்லுங்களா. நம்ம ஒரு வாரமும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லிட்டு, தகப்பனே உன்னுடைய ஆசீர்வாதத்தோடு இந்த வாரத்தை நான் தொடங்கணும்னு சொல்லும் போது கட்டாயமாக கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நீங்கள் இருக்க மாட்டீங்க, இருந்த மாதிரியே இருக்க மாட்டீங்க. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், உண்மையாக சொல்கிறேன். அப்போ நம்மளுக்குள்ள தாய்மை இருக்கணும். ஆமென் சொல்லுங்களா. கர்த்தர் சமூகத்தில் விழுந்தால் தான் எனக்கு எல்லாமே கிடைக்கணுன்ற தாய்மை இருந்ததுனாவே நம்ம ஓய்வு நாள் என்ன பண்ண மாட்டோம், அசட்டை பண்ண மாட்டோம். தானியேல் அதிகாரத்தில் ஒரு ராஜாவுக்கு தானியேலே சொல்கிறாரு தீர்க்க தரிசனமா, எவ்வளோ பெரிய உயர்வு அவருக்கு வரன்ற. தானியேல் 4ஆம் அதிகாரத்தில் 19 வாசிங்களேன். 19:4-19 சட்டுன்னு வாசிங்க. பலிக்க கடவுது அந்த ராஜாவுக்கு தான் அது பலிக்க போகுது. ஏன்னா அந்த ராஜா வந்து தாழ்த்தவே இல்லை, தேவன் அவர் அந்த அளவுக்கு உயர்த்தினார். எந்த அளவுக்கு உயர்த்தினார்னு எழுதப்பட்டுக்குது. 4ஆம் அதிகாரம் தானியேல் 12 வாசிங்களா, 11 வாசிங்க. பலத்து தேசத்தின் எல்லை பரிந்தும். ஆமென். உங்களை கூட கர்த்தர் அப்படி உயர்த்துவார். 12 அதன் இலைகள்
எல்லா ஜீவனுக்கும் அதில் ஆகாரம் உண்டாயிருந்தது. அதன் கீழே வெளியின் மிருகங்களுக்கு நிழலுக்கு ஒதுங்கினது. அதன் கொப்புகளில் ஆகாயத்து பட்சிகள் தாபரித்து சகல பிராணிகளும் அதனால் போஷிக்கப்பட்டது. ஆமென். அதனுடைய நிழல்ல ஒதுங்குவாங்க. உன் நிழல்ல அதிகம் அநேக பேர் ஒதுங்குவாங்கன்றாரு. ஆனால் அந்த ராஜா தான் சொல்றாரு, மகா பாபிலோனாவை நான் கட்டினேன்றாரு. கர்த்தர் அப்படியே அவரை தள்ளிடுறாரு. நம்மளை தாழ்த்தணும். கர்த்தர் நம்மளை எவ்வளோ உயர்த்தினாலும் நம்மளை என்ன பண்ணக்கூடாது, நம்ம பெருமையாக காட்டவே கூடாது. அவரை தான் நம்ம பெருமைப்படுத்தணும். நான் முடிக்க போகிற இன்னொரு வார்த்தை மட்டும். 2 பேர் போய் ஜெபம் பண்ணுறாங்க. ஒருத்தர் கொடுக்குற தர்சன பாவத்தை காட்டுறாரு, பண்ணுற உபவாசத்தை காட்டுறாரு. லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில் இயேசுவதை சொல்கிறாரு. 18:10 வாசிங்களா. தேவாலயத்துக்கு போனார்கள். பார், இது மாதிரி ஜெபம் பண்றாரு. இவர் யாரு? எல்லாரையும் குறை சொல்லி தன்னை பெருமையா காட்டுவாரு. நம்ம யாரையும் எல்லாரையும் தவறா சொல்லி நம்மளை பெருமையா காட்டவே கூடாது. அமன் சொல்லுங்க. என்ன சொல்றாரு? அந்த 11 இரண்டு மனுஷன் தேவாலயத்துக்கு போனார்கள். ஒருவனும் தேவனே அநியாயக்காரன் இல்ல, விபச்சாரம் பண்றவன் இல்ல, ஆமென். இதெல்லாம் ஆண்டவர் கேட்கிறாரா? ஆனா கீழக்கிறவன் சொல்றான், பாவியான என் மேல கிருபையா இருப்பான். அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன சொல்லப்பட்டிருக்குது இந்த இடத்துல? அவன் வாரத்தில் 2 தரம் உபவாசம் போடுறேன், என் சம்பளத்தில் தசனபாவம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ள ஜெபம் பண்ணினான். ஆயக்காரனும் தூரத்தில் நின்று கண்களை வானத்துக்கு ஆமென் ஆமென் சொல்லுங்களா. எவ்வளவுதான் உயர்வு வந்தாலும் அது ஆண்டவரால் தான் நம்மளுக்கு வருதுன்னு சொல்லி நம்ம தாழ்த்தணும். பாவியான என் மேல கிருபையா இருப்பானாரு. அதை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு. அவங்க 2 பேர்ல பார்த்து அவர் சொல்ற காரியம் கீழே வாசிங்களா. ஏனிலும் தன்னை உயர்த்துகிறவன் எவனோ தாழ்த்தப்படுவான், தன்னை தாழ்த்துகிறவன் எவனோ உயர்த்தப்படுவான். அப்ப நம்மள உங்களெல்லாம் கர்த்தர் உயர்த்துவாரா? அப்ப இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுப்பீங்களா? ஆமே. அங்க சொல்லப்பட்டிருக்குது, இல்லாதவங்களுக்கெல்லாம் கொடுங்க போயிருந்து நெகேமியாவில். அப்ப நம்ம எவ்வளவுதான் உயர்த்தப்பட்டாலும் ஜெபம் பண்ணாலும் தசனபாவம் கொடுத்தாலும் காணிக்கை கொடுத்தாலும் அது கர்த்தருக்கு தான் தரோம் இல்ல? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. அதை நம்ம பெருமையா பேசவே கூடாது. தசனபாவத்தை பெருமையா பேசக்கூடாது, காணிக்கை பெருமையா பேசக்கூடாது. உபவாசம் போடுறது கூட உங்க சரீரத்துக்கு ஏற்ற பலனை நீங்க ஆவிக்குரிய காரியத்தில் முன்னேறி வர்றதுக்காக கூட கர்த்தர் உங்களை உபவாசம் போட வைக்கலாம். அதை நீங்க என்ன பண்ணக்கூடாதான், பெருமையா பேசக்கூடாது. பாவியான என் மேல கிருபையா இருப்பான். ஆமென் சொல்லுங்களா. உயர்வு. அப்போ மேலான இடத்துல கர்த்தர் உங்களை கொண்டு போயிட்டு நிறுத்துவார். நம்ம இன்னைக்கு ஜெபிக்கிற ஜெபம் என்னன்னா, நீங்கள் உங்கள் வீட்டில் போய் ஆராதனையை நான் அசட்டை பண்ணக்கூடாது. இப்போ நாங்கள் நடத்துகிறோம். இன்னைக்கு நேற்று நைட்டே வந்து இந்த இடத்தெல்லாம் செட் பண்ணிட்டு திரும்பி காலையில் இந்த இடத்துக்கு 7:30க்கெலாம் நாங்கள் வரோம். இங்கே வர அத்தனை பேரும் பாருங்கள் 8:30 மணி. இப்போ அடுத்த வாரத்தில் வந்து ஒரு நோட் புக் எடுத்து எழுதி இந்த வருஷத்துக்கு இவங்களுக்கெல்லாம் கிஃப்ட் கொடுக்கலான்னு இருக்கிறோம். 8:15 8:10 முன்கூட்டி வந்து ஜெபிக்கிறவங்க யாரும் இல்லை. ஜெபம் பண்ணலாமா வந்து முன்கூட்டி?
ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க. இப்போ நான் 3 நாளாக ஜெபிக்கிறேன். இந்த ஒரு ஆராதனைக்கு வியாழக்கிழமை ஜெபம், வெள்ளிக்கிழமை ஜெபம், சனிக்கிழமை ஜெபம். ஆமென் சொல்லுங்க. எதுக்காக ஜெபம்? இங்கே ஆண்டவர் வரணும். இந்த ஆண்டவர் வந்து உங்களை ஆசீர்வதிக்கணும். உண்மையாக இங்கே வந்திருக்கிறாரு. உங்கள் வீட்டில் யார் யார் வீட்டில் என்னென்ன துக்கத்தில் அழுது புலம்புறீங்களோ உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். மகிழ்ச்சியை உங்களுக்கு தருவார், பலத்தை உங்களுக்கு தருவார், உயர்வை உங்களுக்கு தருவார். ஆனால் ஒன்று நீங்கள் ஆராதனையை தயவு செய்து அசட்டை பண்ணாதீங்க. ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. நீங்கள் வர முடியாத சூழ்நிலையாக இருந்தால் கூட வந்துடுங்க. நான் அவங்கள கத்தர்கட்டை கொடுத்துட்றேன். நீங்கள் பார்த்துங்க. நான் பார்த்துக்கிறது. இப்போ இந்த குழந்தைங்களாம் வளர்ந்து இப்போ ஆளாக்குறாங்களே, இந்த தம்பிக்கு அப்படி பிக்ஸு வரும். ஒரு வயசில் ஒரு 8 மாதம் குழந்தையாக இருக்கும்போது நிறைய வரும். அப்பப்போ ஜுரம் சொல்ல முடியாத வரும். நாங்கள் சூழியில் வீடு இருந்தோம். ஆனால் என்னென்ன தெரியுமா? ஃபஸ்ட்டு கத்தர் தான். கத்தருக்கு அடுத்தது தான் ஹாஸ்பிட்டலு. எதனானா கூட கத்தர் அந்த ஆலயத்தில் ஆகிட்டேன். போ எங்கள் பக்கத்தில் இருக்கிறவங்களாம் சொல்லுவாங்க, ஏங்க இவ்வளோ ஜுரம் அடிக்குது, குழந்தை இப்படி இருக்குது, சளியாக ஊற்றுது, இந்த குழந்தைய நீங்கள் சர்ச்சுக்கிட்டுன்னு பாருங்க, ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கிட்டுன்னு போனவங்க. போனதே இல்லை. ஆமென் சொல்லுங்களா? ஒவ்வொரு வாரமும் ஆண்டவர் தான் முக்கியம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஆண்டவர் முக்கியமானவர்ன்றதை கற்றுக் கொடுக்கணும். ஓய்வு நாள் முக்கியமானதுன்னு கற்றுக் கொடுக்கணும். அவங்கள தூங்க வச்சுட்டு நம்ம வேடிக்கை பார்த்துன்னு இருக்கக்கூடாது. ஆமென். ஆமென் சொல்லுங்களா? அல்லேலூயா. உங்களை உயர்த்துவார். கர்த்தருடைய மனமகிழ்ச்சி நாள். இந்த நாள் என்ன நாள் சொல்லுங்களா? உங்களுக்கு மன மகிழ்ச்சியை தரும், மகிமையை தரும். திருவிருந்து கொடுக்குற நேரம். இப்போ நம்ம காணிக்கை எடுக்க சோத்திரம். தம்பி கர்த்தரின் மனம்
இயேசுவின் சட்டங்கியே கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுமா. நல்ல அந்நிய பாஷை பேசி, ஆண்டவரே உயர்வான இடத்துல நான் நிற்கணும்பா, இந்த இடம் மகிழ்ச்சி. இன்னைக்கு கர்த்தர் உங்களை மகிழ்ச்சியால நிரப்ப இங்க வந்திருக்கிறாரு, மகிமையால நிரப்ப வந்திருக்கிறாரு. அவர் பேர் மகிமையின் தேவன். அவர் இஸ்ரவேல் ஜனங்களை 40 வருஷம் வண்ணாந்தரத்தில் அவருடைய மகிமையால நடத்தினாராம். மேகம் எழும்பும் போது அந்த மேகத்தோடு அவர்கள் போனாங்களாம். மேகம் கீழே இறங்கும் போது அந்த மேகமே அவர்களை மூடிக்கொண்டதான். அவர் மகிமையின் தேவன். உங்களை மகிழ்ச்சியால் அவர் நிரப்புவார், அவருடைய மகிமையால் உங்களை நிரப்புவார். உண்மையாகவே இந்த மன மகிழ்ச்சி நாளில் நம்ம வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தரையும் ஆண்டவர் உண்மையாகவே உயர்த்துவார். அந்த வசனம் ஒரு நாளும் பொய் சொல்லாது, ஒரு நாளும் பொய் சொல்லாது. நீங்கள் விசுவாசிக்கிறீங்களோ விசுவாசிக்கலையோ எனக்கு அது தெரியாது, நான் விசுவாசிக்கிறேன். நான் எப்போமோ ஆராதனை நடத்தும் போது வரும்போது ஒரு செக்கப் ஆண்டவர் கிட்ட கேட்பேன், இன்னைக்கு நீ வரேன்னா ஒரு நபரை என்கிட்ட காட்டினேன்னு சொல்லுவேன். கர்த்தர் என்கிட்ட காட்டினார், ஒரு நபரை காட்டினார். ஆமென் சொல்லுங்களா, அல்லேலூயா. ஒரு நபர் இந்த இடத்துல இல்லை, அவங்க இந்த இடத்துல அவங்க இல்லை, ஆனால் நான் வழியில் அவங்கள பார்த்தேன். கர்த்தர் என்கிட்ட காட்டினார், பார் நீ வந்து இந்த இடத்துல நிற்கிறதுக்கு இவர் தான் ஒரு அடையாளம், நான் இங்கே வந்திருக்கிறதுக்கு இவர் தான் ஒரு அடையாளம், நான் காயில் காட்டினேன் இல்லையான்னாரு. ஆமென் சொல்லுங்களா. ஆமாம், நீங்கள் இந்த வசனத்தை மறந்துடக்கூடாது. என்னது அந்த வசனம்? ஏசாயா 68:13, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாள உன் இஷ்டமானதை செய்யாதபடி உன் கால்களை விலக்கி உன் வைகளின்படி நடவாமல் உனக்கு இஷ்டமானதை செய்யாமல் உன் சொந்த பேச்சை பேசாமல் இருந்து ஓய்வு நாள மனமகிழ்ச்சி நாள், கர்த்தருடைய பரிசுத்த நாள மகிமையான நாள் என்று சொல்லுவையானா. சொல்றியா வீட்டில்? யாராவது சொல்லிட்டு வரீங்க வீட்டில்? தாவீதுக்கு சொல்லிட்டு வர்றாரு, நான் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு கூப்பிடும் போது எனக்கு மன மகிழ்ச்சியா இருந்ததுன்றாரு. சில பேர் எழுப்புனாவ ஏமா அப்படின்றாங்க, எழுப்ப முடியல, மன மகிழ்ச்சியா வருது. காலையில் எழுப்புனா கோபம் தான் வருது. இல்லை பசங்களுக்கெல்லாம் ஒரு நிமிஷம், இப்போ பசங்க புதுசாக அதை காத்துன ஒரு நிமிஷம் வரும், ஒரு நிமிஷம் இரு, தண்ணியை சுட்டணி எடுத்து அது மாதிரி குழந்தைங்க மேலாம் மூஞ்சில் ஊற்றாத கழுவிட்டுன்னு வரணும். இல்லை அப்போ எவ்வளோ கொடுமை. சின்ன பசங்களை இட்டுன்னு வரத்துக்குள்ள ஐயோ எப்பா அந்த தாயார்கள் படுற பாடு கொஞ்சம் இல்லை. ஆமென் சொல்லுங்களா. இன்னைக்கு கூட கஷ்டப்பட்டு தான் இங்கே சில ஆத்மாவை இட்டுன்னு வந்து இங்கே சேர்த்துருக்கலாம். உங்களை கர்த்தர் அதுக்காக உயர்த்துவார். ஆமென் சொல்லுங்களா. உங்கள் பிள்ளைகள் உயர்த்தப்படும். உண்மையாக 4 தினத்தில் நீங்கள் ஸ்கூலுக்கு போக போகிறீங்க, காலேஜுக்கு போக போகிறீங்க. இன்றைக்கி கர்த்தரை மீட் பண்ணிட்டு நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்க, நீங்கள் உயர்த்தப்படுவீங்க. மற்ற பிள்ளைகள் படிப்புக்கும் உங்கள் படிப்புக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கும் தெரியுமா? டீச்சருக்கெல்லாம் ஜெபம் பண்ண பார்த்தா இப்போ திருப்பி இவங்க படிக்கிற ஸ்கூலில் அதே டீச்சரை போட்டுக்கிறாங்க.
ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா சொல்லுங்களா. ப்ரேயர் பண்ணலாமா? நான் ஜெபம் பண்ணுறேன். ஒரே ஒரு காரியத்துக்கு ஜெபிக்கணும். காலையில் கர்த்தர் என்னை வற்புறுத்தினார். என்ன வற்புறுத்தினார்னா, யாரும் இப்போ நான் பேசுகிற மாதிரி நீங்கள் பேசுகிற முடியாது. நீங்கள் ஒன்றா சொல்லலாம், எனக்கு பாட்டு குத்தா நல்லா இருக்கும் தான், மைக்கை பிடிச்சி பாடினா நல்லா தான் இருக்கும், ஜெபம் நல்லா தான் இருக்கும். பேய்ங்க பின்னால் அடிச்சா அப்போ தான் தெரியும் நல்லா கதை நல்லா இல்லையான்னு. அப்போ இன்னைக்கு ரொம்ப பேர் எதனா ஒரு பொறுப்பு வேணுன்றாங்க. ஆமே, ஒருத்தர் இப்படி சொல்கிறாரு, பொறுப்பு பொறுப்பு பொறுப்பு. காலையிலேருந்து ஜெபிக்கிறது ஒரு பொறுப்பு, ஆராதனைக்கு 7 மணிக்கு வர்றது ஒரு பொறுப்பு. ஆமே ஆமன் சொல்லுங்களா. நிறைய பொறுப்பு இருக்குது நம்மளுக்கு. ஆனால் அந்த பொறுப்பு வேணாம், ஜனங்க மத்தியில் பொறுப்பு இருக்கணும். யாரை பார்த்தாலும் இப்போ அதுக்கு தான் ஒரு பெரிய ஆளை கூப்பிட்டு இங்கே பல பேருக்கு பொறுப்பு கொடுக்கலான்னுக்கிறோம். செயலாளர், பொருளாளர், தலைவர், இவங்க இந்த அது மாதிரி டிபார்ட்மெண்ட்டு கொடுக்கலான்னு. நீ காயில் காத்த துக்கமாக காட்டுறாரு. பொறுப்புன்றது நம்ம மக்கள் மத்தியில் நம்மளை யாருன்னு நம்மளை காட்டுறது இல்லை பொறுப்பு. ஆமென் சொல்லுங்களா. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இந்த நாளில் உண்மையாகவே தேவன் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாக இருப்பது உங்கள் பலன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நம்ம வீடுகளில் கூட உண்மையாக மகிழ்ச்சியாக இருங்க. நேற்று தினத்துலலாம் பார்த்தா மனமகிழ்ச்சியே இல்லை. துக்கம் துக்கம், எல்லாருக்கும் துக்கம். 2 மணி வரைக்கும் அந்த துக்கம் எங்களை வாட்டிச்சு. நீங்கள் அப்படியே எல்லாம் நம்ம ஜெபிப்போமா, நம்ம துக்கத்தெல்லாம் ஒதிரி தள்ளுவோமா. இயேசுவின் நாமத்தினால எனக்கு தேவன் மனமகிழ்ச்சியை தந்திருக்கிறாரு. எனக்கு விசனம் வேணாம். எது வந்தாலும் அவர் பார்த்துக்குவார். அது எதுவாக இருந்தாலும் அவர் மாற்றுவார். எத்தனை லட்ச ரூபாய் கடன் இருந்தாலும் மாற்றுவார், கஷ்டம் இருந்தாலும் மாற்றுவார். அவரால் எல்லாம் மாற்ற முடியும். ரபா நீரபா. நம்ம ஒன்று மட்டும் கற்றுக்கணும், கர்த்தருடைய நாளை மனமகிழ்ச்சி நாள் என்று எண்ணி அந்த நாளை சபைக்கு போனோமா நம்ம குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும். அந்த நாளை நம்ம குடும்பத்தில் அந்த சந்தோஷத்தை கைக்கணும். அதுதான் தேவன் அந்த எரேமியா சொல்றாரு, இந்த நாளை நீங்கள் வீணா அடுப்பை மூட்டாதீங்க. மோசே சொல்றாரு, அடுப்பை நெருப்பை மூட்டாதீங்க. அந்த நாளை உண்மையாக ஹோட்டலில் கூட நீங்கள் ஆர்டர் பண்ணி சந்தோஷமாக குடும்பத்தில் கொண்டாடுங்க. அப்பதான் மனமகிழ்ச்சி நாள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த நாளில் ராபா நீ ராபா சந்த ராபா. உங்களுக்குள்ள சத்துரு துக்கப்படுற மாதிரி பிரச்சனை வைப்பான். நீங்கள் இடம் கொடுக்காதீங்க. சத்துருக்கு அதுதான் இடம் கொடுக்க வேணான்றாரு. கர்த்தர் எல்லாம் மாற்ற வல்லமுள்ளவர். அந்த வார்த்தையை நம்புங்க. இந்த நாளில் பேசுகிற வார்த்தையை நம்புங்க, அப்படியே அவர் மாற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ராகாதா ராமா நீராபா. ஓ, எல்லா அலக்கழித்த துக்கங்கள், எல்லாம் நம்ம டென்ஷன் ஆகிற கோபங்கள், நம்மளை வேதனைப்படுத்தின கஷ்டங்கள் இந்த நாளில் அது முறியடிச்சிருக்கிறார். இந்த நாளில் நம்மளை என்னென்ன சாத்தான் அலக்கழிச்சு தொடர்ந்து நீ துக்கத்திலே இரு, தொடர்ந்து நீ கஷ்டத்திலே இரு, நீ மகிழ்ச்சியா இருக்காத, நீ சிரிக்காத, சந்தோஷமா இருக்காதுன்னு என்னென்ன சத்துருனை போட்டு அழித்துனானோ அதெல்லாம் தேவன் நிர்மூலமாக்கி இருக்கிறார். நம்ம நம்புவோம், நம்ம விசுவாசிப்போம். ரகத நம்மா நீ ரகத ரபா ரபா சங்கத ரமா நீ அக்கரபா. இயேசுவின் ரத்தத்துக்குள்ள நாங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். அப்பா, வல்லமுள்ள தேவன் இறங்கி நீ கிரிய செய்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளில் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே ஒப்பு கொடுத்து ஒவ்வொருத்தரும் கீழ்ப்படத்தக்கதாக கர்த்தர் கிரியப்படுத்த கிரிய செய்யுங்கப்பா. ஒவ்வொருத்தரும் நீர் ஆசீர்வதித்திருக்கிறீங்க. பேசும்போது அவங்க கஷ்டங்கள் மாறிடுது, அவங்க பிரச்சனைகள் மாறி இருக்குது. அவங்களுக்குள்ள என்னென்ன சத்துரு தந்தனமான செயலை வைத்து அவர்களை வேதனைப்படுத்துகிற காரியம் நீங்க இருக்குது. கர்த்தருடைய கரை இறங்கி இந்த நாளில் கிரியை செய்ததுக்காக கொடா கொடி நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆண்டவரே, கர்த்தராகிய என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி. கர்த்தரை கொடுத்த அந்த காணிக்கை, கொடுத்த தசன பாவத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்க. ஆண்டவரே, கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும், கொடுத்த தசன பாவத்தையும், கொடுத்த காணிக்கை கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்துங்க. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரியம்